यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம போன வாட்டி ராமானுஜருக்கும் திரு தேசிகர் அவர்களுக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன அவதார புருஷர்கள் கண்டிப்பாக ஒத்துமையாக தான் இருப்பா, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ இன்றைக்கி அதே மாதிரி ராமானுஜ சுவாமியோட நம்ம மணவாள மாமுனிகள் இவாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாதையும் இருக்கும். இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். யார் அந்த மணவாள மாமுனிகள்? இவரும் அதே மாதிரி தான் நாதமுனிகளை கொண்டு தொடங்கும் வைஷ்ணவ ஆச்சாரிய குரு பரம்பரில் கடைசியாக வந்தவர் தான் சுவாமி மணவாள மாமுனிகள். ஏன்னா இவருக்கும் ராமானுஜ சுவாமிக்கு நிறைய ஒத்துமை இருக்கும். அதை நம்ம ராமானுஜ சுவாமி பற்றி பார்த்துன்னு வரோம். அதனால் இவரை பற்றியும் இவரையும் விட்டுறக்கூடாது இல்லையா? இவரோட காலம் அப்படின்னு பார்த்தா 1370 1449 வரையில் என்ன இருந்திருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, ராமானுஜருக்கு பெருமாள் எவ்வளோ ஆயுஸ் கொடுத்தாலும் 200 வருஷம் இருந்துட்டு பெருமாள் அப்படி சொன்னார் ஆதிசேஷன் கிட்ட. 200 வருஷம். இவர் மொத்தம் ஆதிசேஷனோட அவதாரமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது ராமானுஜர் அப்பயே பார்த்தோம், அத்தனை பஞ்ச ஆயுதம் அவரோட அவதாரமும். அதுக்கப்புறம் பஞ்ச ஆயுதம் வந்தது மட்டும் இல்லை, அவர் விஸ்வசேனர் அவதாரம், நம்மாழ்வார் அவதாரம், ஆளவந்தார் அவதாரம், சாக்ஷாத் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமியோட அவதாரம்னு பார்த்துட்டே தான் இருக்கும். அப்பேற்பட்ட அவதார புருஷர் இல்லையா? அப்போ அந்த பரம்பரையில் 120 வயசு கொடுத்துருந்தாரு பெருமாள் அவருக்கு. ஏன்னா அது பத்தாது, ஏன்னா காரியம் ரொம்ப பெருசு இல்லையா? நம்மள மாதிரி சாப்பிட்டோம் தூங்கினோம் போனோம் அப்படின்ட்டா நியமிக்கலை பெருமாள். போகணும், இதை முடிச்சுட்டு வரணும், வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநிறுத்திட்டு வரணும், எல்லாருக்கும் கோவிலில் ஆகம விதியெல்லாம் சரி பண்ணணும், நிறைய கைங்கரியம் அவருக்கு கொடுத்து அமைச்சார் பெருமாள். 120 அவருக்கு இங்கே பிடிக்கலை. 120 வருஷமே அவர் போதும்னு ஆயிடுது. ஏன்னா நம்ம கலியுகமே அலுப்பு தட்டிவிடும் இல்லையா? திருப்பி நம்ம என்னதான் ஆன்மீகத்தில் ஊறி தொலைச்சா கூட எப்போ பாரு அலுப்பாக வந்துடும். இத்தனைங்க பெருமாள்கிட்டே இருக்கோம், பூஜை பண்ணுறோம், நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம், பெருமாள் கைங்கரியம் வரணும்னு ஆசைப்பட்றோம், பெருமாள் அடையணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்காக நிறைய கொஞ்சம் தியாகம்ன்ற பேரில் ஏதோ கொஞ்சம் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இருந்து நம்ம சந்தோஷமாக தான் இருக்குமான்னா பல சமயங்கள் அது எங்கேன்னு தெரியல, காணாதையே போய்டுறது. சரி, இது நமக்கு தானே, ஆனால் ஆச்சாரியன்னு விட்டு வைக்கல. ராமானுஜ சுவாமிக்கு உண்மையிலே 200 வருஷம் இருக்கவே பிடிக்கல. ஏன்னா மனித உடம்பு இல்லையா, உபாதைகள் ஆரம்பிச்சுடுவேன். அவருக்கு அதே மாதிரி தள்ளாமையெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். அதனால் அவர் 120 வயசில் பரமபதம் அடைஞ்சிட்டார். அவருக்கு வயசு கொடுத்தது 200. முடிச்சு 80 வயசுக்கு என்ன பண்ணணும்? பெருமாள் சொல்லிட்டாரு, என்னது நீ 200 கொடுத்தேன், 120 சரி வாங்கோ சொல்லிட்டு திருப்பி அவர் அமைச்சார். அவர் தான் மணவாள மாமுனிகள். அவர் கரெக்டாக 73 வயசு தான் இருந்தார். என்னது அது 80 வயசு சொல்லிட்டு 73ன்னா அது பின்ன இருக்கலாம், தப்பு இல்லை இல்லையா? 80 இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா ராமானுஜன் 120 எவ்வளோ சாதிக்கணும் மேலேயே சாதிச்சுட்டார். அதனால் அவருக்கு 80 வயசு மறுபடியும் இருக்க வேண்டாம், அவரே தான் பிறந்திருக்காரு மணவாள மாமுனிகளா. ஓகே, அதுதான் இன்ட்ரோடக்ஷன் அவரை பற்றி. இவர் பிறந்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் மணவாள மாமிகள் ஆதிசேஷன் அவதாரம் தான். சென்றால் கொடை இருந்தால் சிங்காசனம் என்ற முறையில் நொடிப்பொழுதும் பிரியாமல் பகவானுக்கு வழிவிழா அடைமை செய்து கைங்கரியம் செய்து ஒரு அனந்தாழ்வாராகிய ஆதிசேஷன் அவதாரமே ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஸ்ரீ ராமானுஜரும் ஆதிசேஷன் அவதாரம் தான். அவரோட அவதாரம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். ஸ்ரீ ராமானுஜரை சூரியனாகவும் மணவாள மாமுனிகளை சந்திரனாகவும் குறிப்பிடலாம். ஏன்னா ராமானுஜருக்கு கொஞ்சம் கோபம் வருமா, ஏன்னா வேறு வழி இல்லையா, கோவப்படலைன்னா எல்லாம் நேர்மலாக அரைச்சிடுவா. ஆனால் இவர் சந்திரனா, ஏன்னா அவருக்கே கோவப்பட்டு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை, அவரோட போஸ்ட்டுக்கு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆனால் அந்த மணவாள மாமுனி ரொம்ப பொறுமையே உருவானவரான். சந்திரனை போல் குளிர்ச்சியாக இருப்பாரான். குளிர்ந்த திருவுள்ளம், குளிர்ச்சியான கடாட்சம் மற்றும் திருவாக்குடையவர். அவர் பிறந்ததும் குளிர்ச்சியான மழை காலத்தில் தான். சாதாரண வருஷம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆழ்வார் திருநகரியில் இவரோட தகப்பனார் பேர்
திருநாவீருடையான் பிரான். அவரோட தாயார் பேர் திருநாச்சியார். அந்த தம்பதிக்கு நம்மாழ்வார் அவதரித்த அதே திருக்குறுக்கூர் அப்படின்ற ஊர்லேயே ஆழ்வார் திருநகரில் திரு அவதாரம் செய்தார். இயற்பெயர் மணவாள பெருமாள். ரியல் பெயர் அழகிய மணவாளனே பெருமாள் நாயனார் ராமபிரான். இவர் ராமானுஜர் அவதரித்த சித்திர மாதம், அதாவது ராமபிரான் யார் யாரெல்லாம் சித்திர மாதம் அவதரிச்சிருக்கா அப்படின்னா ராமபிரான், ராமானுஜர். அதே சித்திர மாதத்தில் இவரும், சித்திரத்தையே ஒரு ஏற்றம் தான் போல இருக்கு பாருங்கள், இவரும் பிறந்திருக்காரு. ராமானுஜரோட மறு அவதாரம் தான் இந்த மணவாள மாமுனிகள். அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரிய ஒற்றுமை ஐப்பசி எந்த நாளில் 3 நட்சத்திரத்தில் வருதோ அதே தேதியில் தான் இவருக்கும் வருது, சித்திரை மாதத்துலேயும். இதுவே முதல் ஒத்துமை பாருங்கள். ராமானுஜர் திருவாதிர நட்சத்திரத்தில் வரும். ஒரு ஆண்டும் அதிசயம் மாமுனிகள் உற்சவம் கூட வந்தால் மழையும் கூடயே வருமா. ஏன்னா மழைசாமி உற்சவம் அப்படின்னு கூறு மக்கள் இன்றைக்கும் சொல்லுவாங்களாம் இந்த மணவாள மாமுனிகள் உற்சவத்தில். இவருடைய ஆச்சாரியன் யாருன்னா திருவாய்மொழி பிள்ளை. பெயருக்கு ஏற்றால் போல திருவாய்மொழியில் மிகுந்த பற்று கொண்டவர். இவர் தான் மணவாள மாமுனிக்கு எல்லா விசேஷ அர்த்தங்களை உபதேசம் செய்தார். அவர் சுவாமி மணவாள மாமுனியுடன் ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிட்டாராம். என்ன அப்படின்னா, வடமொழியில் ஸ்ரீ ராமானுஜர் அருளும் செய்த ஸ்ரீ பாஷ்யத்தை ஒரு முறை மட்டுமே பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஆழ்வாருடைய பாசுரங்களே எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்றதான். அதனால தான் தன்னோட வாழ்நாளில் 4000 திவ்ய பிரபந்தத்தை பிரச்சாரம் செய்வதையே குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டார். மேலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கநாதருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னும் அந்த ஆச்சாரியன் சத்தியம் வாங்கிட்டார். அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கம் 14வது நூற்றாண்டில் ஆரம்பத்தில் முஸ்லீம் படையெடுப்பில் மோசமான விளைவெல்லாம் இருந்தது. இதனால கட்டடைப்பு ரொம்ப பாழடைஞ்சு புனிதமே இல்லாமல் ஒரு மாதிரி சரிசாக்கி ஆன்மீக சமூகம் தார்மீக ஊழல் நிறைந்ததாக ஆயிடுது. அந்த ஊழல் தான் எப்பவுமே தலைவரிச்சு ஆடுமே. உரிமைகளை தவறாக பயன்படுத்துதல், ஊழல் மற்றும் சீர்கேடு இதெல்லாம் ரொம்ப பரவலாக இருந்தது. அந்த நேரத்தில் வெவ்வேறு திறன்கள் செயல்பட்டு வந்த மக்களை விரோதித்து கொள்ளாமல் அதே சமயம் தன்னுடைய ஆத்ம பலத்தாலும் பெரும் முயற்சியாலும் ஸ்ரீ ரங்க கோவிலின் தினசரி சேவைகளையும் வருட வைபவங்களையும் உற்சவத்தையும் முன்போல திரும்பவும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை முன்னிறுத்த வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து இவரை பின்னணியில் தள்ளப்பட்ட ஆட்சியாளர்களின் அறிவார்ந்த படைப்புகளை முன்னிலைக்கு கொண்டு கடுமையாக உழைச்சார். ஏன்னா ஒரு சில பேர் சொன்னவாரில் பின்னாடி தள்ளிட்டார், அவாளெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டார். யார் யாரெல்லாம் அந்த கடும் உழைப்புக்கு உழைச்சாலோ அவரது அர்ப்பணிப்பு, பக்தி, ஞானம், கடும் உழைப்பு ஆகியவற்றை ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாக பொறுப்பில் அவரை அமர வைத்து மேலும் அவரது காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தலைவராக கொண்டாடப்பட்டார். கேட்பவரோட மனசை ஈர்ப்பதாகவும் கேளாதவர்க்கும் கேட்க வேண்டும் என்ற ஆசையும் வளர்ப்பதாகவும் மாமுனிகளின் வாக்கு அமர்ந்திருந்தது. சந்தேகங்களை நீக்கி தெளிவான ஞானத்தை அளிப்பதாகவும் இருந்ததால் திருவரங்கத்தில் குடிகொண்ட நம்பெருமான் இவரையே ஆச்சாரியனியாக கொண்டார். பார்த்துக்கோங்க எப்பேற்பட்டவராக இருப்பார்னு. மாமுனிகளே தன்னுடைய ஆச்சாரியன் என்னும் சபையின் தானே தோன்றி அறிவித்தாராம். தான் அவருக்கு சீடராக இருந்து திருவாய்மொழியின் சிறந்த வியாக்கியானம் ஆகிற ஈடு 36,000 படியின் அருள் பொருளை அவரிடம் கேட்க எண்ணினார். திருவரங்கம் அவரை அழைத்து தன் கோவிலில் எழுந்தருள செய்து திருவாய்மொழி காலக்ஷேபத்தை சொற்பொழிவை நடத்த சொன்னார். மணவாள மாமுனிகளுக்கு இதனால் மிகவும் மகிழ்ச்சி ஆச்சரியமும். எப்படி தன் சரித்திரத்தை லவகுசர்கள் வாயிலாக கேட்டு ராமபிரான் மகிழ்ந்தாரோ அதே போல ஒரு வருடம் முழுக்க உற்சவங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு பிராட்டியோடும் அடியவர்களோடும் மாமுனிகளுடன் காலக்ஷேபத்தை கேட்டு அருளினார். எப்படி பல கோவில்களின் அச்சாவதாரத்தில் இருந்து கொண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடலை கேட்டு பகவான் மகிழ்ந்தாரோ அதே போல ஈடு 30,000 படி காலக்ஷேபம் கேட்டு உள்ளம் குளிர்ந்தார். மணவாள மாமுனிகளும் அதை செய்து முடித்து சாற்றுமுறை தினம், அதான் கடைசி நாளன்று, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஸ்ரீ பக்தியாங்கிருத குணார்டவம் யதீந்த பிரணவம் வந்தே ரம்யஜாமா தரம் முனிம். அதாவது திருவாய்மொழி பிள்ளைகளின் திருவருக்கும் இலக்கானவரை ஞானம், பக்தி, வைராகியம் போன்றவற்றில் கடலை எம்பெருமானார் மீது பெருத்த மையல் உடையவனாக அழகிய மணவாள மாமுனிகளை அடியேன், அதாவது அடியேன்னது அரங்க நகரப்பன் வணங்குகின்றேன். பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளே இவருக்கு ஒரு 5 வயசு அர்ச்சக குமாரனாக இந்த தனியான ஒரு ஸ்லோகத்தை தன்னோட சிஷியனின் காணிக்கை அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார்.
அதனாலே ஸ்ரீரங்கம் எம்பெருமாளுக்கு இவர் ஆச்சாரியனாகவும் கொண்டாடப்படுகிறார்கள். மணவாள மாமுனிகள் எங்கே எழுந்தருளியிருந்தாலும் ஆதிசேஷனில் இருப்பதை காணலாம். அவரும் ஆதிசேஷனில் தான் இருப்பார். அவருக்கு சேஷபீடத்தை ஒரு குருதட்சணையாக அருளியவரும் நம்மளோட பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் தான். இனி இவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சகல சாஸ்திரம் கற்றறிந்த இவர் ஆழ்வார்களின் ஈர சொற்களாகிய திவ்ய பிரபந்தங்களுக்குரிய அர்த்த விசேஷங்களை காலக்ஷேபங்களாக உபசரித்து வந்தார். இல்லறத்தை துறந்து துறவரம் பூண்டு மணவாள மாமுனிகள் அப்படின்ற சிறப்பு பெயரை பெற்றார். சடகோபஜீயர் சுவாமியிடம் சந்நியாசம் பெற்றார். திருவரங்கம் பெரிய கோவில் அரங்கனின் கைங்கரியத்தில் முற்றிலுமாக ஈடுபட்ட இவர் வைஷ்ணவத்தின் வளர்ச்சிக்காக நாடெங்கும் யாத்திரை செய்து நல்லோர்களை சந்தித்து திவ்ய தேசங்களையும் சந்தித்தார். இவர் அது மட்டுமில்லை, ராமானுஜ சுவாமியோட அளவு கடந்த பக்தி. நாதமுனிகள் தொடுத்த ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தத்தோடு ராமானுஜ நூற்றாண்டையும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னும் முடி செய்தார். மணவாள மாமுனிகள் அவதரிக்கலை அப்படின்னா இன்று தமிழ் பிரபந்தங்கள் ஆற்றிலே கரைத்த புலியாய் போயிருக்கும் என்பது உறுதி. இவருடைய குருவின் ஆணையால் வைஷ்ணவ சமய நூல்களை ஆய்வு செய்தார். ராமானுஜர் மேல் நிறைந்த ஈடுபாடு இருந்ததால் எத்திராஜ வம்சதி அப்படின்ற ஸ்லோகத்தையும் ஏற்றினர். தன்னோட உபதேச ரத்னமாலையில் ஆழ்வார்கள் வாழி அருளை செய்த வாழி ஏறார் வைகாசி விசாகசின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகிர்கின்றேன் என்றும் ஸ்ரீ ராமானுஜரை எந்தை எத்திராஜன் இவ்வுலகில் எனக்காக வந்துதித்த நாள் என்று பெருமிதம் பொங்க கூறினார். இந்ததான் இன்னும் அவரை பற்றி ஆர்த்தி பிரபத்தம் இதெல்லாம் நிறைய முழுக்க எம்பெருமான் பெருமையே பேசினார். அதே மாதிரி இவர் தான் நம்ம வாழியை பற்றி இந்த எத்திராசர் அப்படின்ற ஒரு வாழி பாடல் பாடியிருக்காரு. வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளி நிலையில் தாழ்த்துவார், மின்னோர் தலை வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எத்திராசன் என்று எத்தி சதிராக வாழ்வார்கள் தாழ் இணைக்கீழ் வாழ்வார்கள் போட்டிடுவார் ஆழ்வார் தங்கள் அருள். பாருங்க, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி அது மட்டும் கிடையாதான், இவரை பற்றி நிறைய நம்ம உத்தம தெரிஞ்சுக்க போகிறோம். இவரோட காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருக்கு 74 சிம்மாதிபதி அப்படின்னா இவர் 8 பேரை தனக்கு அடுத்ததாக நியமிச்சிட்டார். இந்த மணவாள மாமுனிகள், வானமாமலைஜியர், பட்டாபிரமஞ்சியர், திரு வெங்கடராமானுஜியர், கோவில் அண்ணா, பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, எறும்பியப்பா, அப்புள்ளார் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பார்த்துட்டே போகலாம். நிறைய ஒற்றுமைகள்லாம் இனிமேல் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மணவாள மாமுனிகளை எப்பேற்பட்ட, ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாலே அவள் சாதாரணமாக நம்மள மாதிரி சாப்பிட்டோம் தூங்கினோம் போனோம்னா அவளை பற்றி யார் பேச போகிறா? ஏன்னா அவளும் நம்மள ஒருத்தர் தான். நம்மளும் சாப்பிட்றோம், அவளும் சாப்பிட்றோம், நம்மளும் தூங்குறோம், அவளும் தூங்குறோம் இல்லையா? இதில் பெருமாளை பற்றி அவள் நினைக்கிறதும் இல்லை, பெருமாளை பற்றி எழுதுறதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. அதனால் அவள் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற மணவாள மான்மொழிகள் அந்த மாதிரி கிடையாது. இல்லறத்தையே துறந்து, ஏன்னா சந்நியாசம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக பெருமாளை சேவிக்க முடியும். இல்லறம்னா கண்டிப்பாக அது பிச்சை புடுங்கல் ஜாஸ்தி தான். அதுக்கு தான் பெருமாள் சாமர்த்தியமாக நம்ம ராமானுஜரும் இல்லறத்துலேருந்து அழகாக விடி ஒழிச்சிட்டார். அவருக்கு தெரியும் இல்லறத்தில் இருந்தால் பெருமாளை கிட்ட நாமத்தை சொல்லி 2 பூஜை பண்ணி 2 பூ போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இதில் என்னதை நம்ம கைங்கரியம் பண்ண முடியும்? நம்ம என்னதை வைஷ்ணவத்தை பரப்ப முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு தான் பெருமாள் அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு இல்லறத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு சன்னியாசத்தை கொடுத்துருந்தார் போல இருக்கு. சரி, இன்னும் வரும் காலத்தில் இன்னும் நம்ம ஒத்துமை ஆரம்பிக்கலை. என்ன ஒத்துமை அப்படிங்கிறத அழகாக ஒன்று பார்த்துட்டு வரலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா நிறைய மகான்கள் ஆச்சாரியன்கள் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களோட சேர்ந்துட்டு எனக்கும் சொல்கிற பாக்கியம், எனக்கும் தெரிஞ்சுக்கிற பாக்கியம் இல்லாட்டி நான் தெரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எனக்கும் ஒரு ஆர்வம் பாருங்கள், உங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஆர்வம், உங்களுக்கும் நல்லா கேட்டு சந்தோஷமாக ஆடுற ஒரு அருள் எல்லாம் என்னன்னு சொல்கிறது. அதுக்குலாம் நீங்கள் ஒன்று இது நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.